நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம தமிழ் இருக்காங்கல்ல, தமிழ வந்து குழந்தை கடத்தற கும்பல் வந்து கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ஒரு பக்கம் பார்த்தா நம்ம ஆதி வந்து மாசா வந்து காப்பாத்துறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க சேனல் மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே நம்ம தமிழ் வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க ரூம்ல இருந்துக்கிட்டு. "லதா ஆண்டி என்னை திறந்து விடுங்க. ப்ளீஸ் ஆண்டி ஏன் ஆண்டி இப்படி பண்ணுறீங்க?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இனிமே நான் வந்து அப்பாவுக்கு வந்து கால் பண்ணவே மாட்டேன். அமைதியா இருப்பேன் அப்படிங்கிற மாரி கெஞ்சிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்மள தான் வந்து யோசிச்சு பார்க்காங்க. பாரதி வேற வந்து நம்ம போயிட்டு வர்ற வரைக்கும் தமிழ வந்து தொறந்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனான். ஆனா தமிழ பார்த்தா ரொம்ப நமக்கு பாவமா இருக்கு. இவ வந்து இப்படியே இருந்தா ரொம்ப கஷ்டப்படுவா. பெரிய ஆளா இருந்தா பரவால்ல. இவ வந்து சின்ன பொண்ணு. சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுவா? திடீர்னு ஆத்திர அவசரம்னா என்ன பண்ணுவா? அதனால வந்து அவள திறந்து விடுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு திறந்து விட்டுர்றாங்க. "ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. அம்மா எங்க?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. அம்மா வந்து வெளியில யாரையோ பார்க்க போயிருக்காங்க. "நீ அமைதியா இரு சரியா? அம்மா இப்ப வந்துருவாங்க." அப்படிங்கிற மாரி வந்து லதா சொல்ற மாரி காட்டுறாங்க. "சரி ஆண்டி" அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. "சரி நீ இந்த ரூம்லயே இரு. நான் வந்து வேலை இருக்கு. நான் போய் வேலைய பார்த்துக்கிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேலைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில தமிழ் வந்து பார்க்காங்க. சரி இங்க இருந்தா சரியா வராது. நம்ம வந்து அப்பாவ மீட் பண்ணவே முடியாது. அம்மா சொல்றத பார்த்தா நம்மள இனிமே அம்மா அப்பா கூட வந்து பேசவே விட மாட்டேங்காங்க. இனி அப்பாவ வந்து பார்க்கக்கூட முடியாது நம்மளால. அப்பா வந்து பார்த்ததுக்கும் நம்மள வந்து அப்பாவ பார்க்க விடாம, பேச விடாம வாய வந்து பொத்திக்கிட்டாங்க. இது என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆனா நம்மளால வந்து அப்பா இல்லாம இருக்க முடியாது. இப்ப என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாரி காட்டுறாங்க. லதா ஆண்டிய வந்து மெதுவா வந்து எட்டி பார்க்குறாங்க. லதா ஆண்டி வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, லேப்டாப்ல வந்து பிஸியா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி ஆண்டி வந்து பிஸியா தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே நைஸா வந்து யாருக்கும் தெரியாம இந்த வீட்ட விட்டு வெளியில போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு லதா அங்கிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்க நேரம் பார்த்து அவங்க தனியா அந்த வீட்ட விட்டு வெளியில போற மாரி காட்டுறாங்க. வெளியில போயாச்சு. ஆனா எப்படி அவங்க அட்ரஸ் கேட்டு எப்படி எங்க போவாங்க? பஸ் ஸ்டாண்ட்ல ஏறி எப்படி ஆதிய பார்க்க போவாங்கன்னு தெரியாம, அங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்கள்ட்டா வந்து அட்ரஸ் கேட்டு போய்க்கிட்டே இருக்காங்க. போற வழியில வந்து ஒரு 3 பசங்க வந்து பார்த்துடுறாங்க. அது யாருன்னு பார்த்தா, அவங்க வந்து பிள்ளை திருடர் கூட்டம். அவங்க வந்து இந்த இந்த பொண்ணு தனியா வருதே, இவள விடக்கூடாது. எப்படியாவது தூக்கிறணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வர மாரி காட்டுறாங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம பாரதி வேற வந்துடுறாங்க. பாரதி வந்தோனே ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா தமிழ காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல போய் பார்க்காங்க. தமிழ் அந்த இடத்துல காணோம். கதவு வேற திறந்து கிடக்கு. "ஏய் லதா என்ன சொன்னேன் உன்ட்ட? நான் போயிட்டு வர்ற வரைக்கும் வந்து கதவ திறக்கவே கூடாதுன்னு சொன்னேன். நீ என்ன திறந்து விட்டுருக்க? எங்க தமிழ?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. தமிழ் ரொம்ப நேரம் கத்திக்கிட்டு இருந்தாரு பாரதி. எனக்கு தான் பாவமா இருந்துச்சு. சாப்பாடு கூட இல்லாம அவ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. தண்ணி கூட குடிக்கல. அதனால தான் திறந்து விட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்ன லதா இப்படி பண்ணிட்ட? நான் தான் உன்ட்ட சொன்னேன்ல, திறந்து விட்டா அவ என்கிட்ட போயிருவான்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் சொல்லிட்டு போனேன். திறந்து விட்டுறாதன்னு சொல்லிட்டு. நீ இப்படி பண்ணிட்டியே" அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அவங்களும் போய் தேட போறாங்க. 2 பேரும் பக்கத்துல கிராஸ் ஆகுறாங்க. தமிழ் இந்த பக்கம் கிராஸ் ஆகுறாங்க. பாரதி அந்த பக்கம் போறாங்க. சென்டர்ல ஒரு கார் வந்ததுனால 2 பேராலயும் பார்த்துக்க முடியல. அங்கிட்டு இங்கிட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. பாரதி அந்த பக்கம் தேடுறாங்க. இந்த பக்கம் தமிழ் வந்து ஒருத்தவங்ககிட்ட அட்ரஸ் கேட்டுக்கிட்டு இருக்கிற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி அந்த 3 பேர் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அதாவது குழந்தை திருடுறவங்கல்ல, அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. கரெக்ட்டா அவங்க அட்ரஸ் கேட்டு முடிக்காங்க. அந்த குழந்தைய அப்படியே கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில ப்ரோமோல வந்த சீன் தான் வருது. அதாவது அந்த குழந்தைய வந்து நம்ம ஆதி வந்து காப்பாத்துற மாரியும், கடைசியில வந்து ஆதிக்கிட்ட இருந்து தமிழ வந்து பாரதி பிரிச்சுட்டு போற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.